உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்து அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன், அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன், வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம், சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது. ஏன் நீங்க வேற சூப்பரா இருக்கீங்க. ஆனா நீங்களே நான் நல்லா இருக்கிற 12 ராசியில ஆல்மோஸ்ட் அப்படியே போன வருஷத்துல இருந்தே நல்லா இருக்கிற ராசி 7.5 சும்மா. சனி வேற வக்ரம் ஆயிட்டாரு. அது உங்கள் நேரமா என் நேரமானே தெரியல. அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது. 5ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை. 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல, 6ஆம் வீட்டு 5ஆம் இடத்துல. என்ன சாமி வேணும்? சூப்பராக இருக்க போகிறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு கொடுக்க போகுது மீனத்துக்கு இந்த தடவை. நிறைய நல்லவை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏதாவது வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, வண்டி வாங்கலாமான்னு மனசு ஏதாவது தோணி ஏதாவது ஒன்றில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் எடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு மண்டல இருக்கக்கூடிய அது அப்படியே போட்டு ஆட்டும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனி வேற வக்ரம் ஆயிருக்காரு. கவனம், வக்ரமாகி விரயத்தை இண்டிகேட் பண்ணுவார். அப்போ ஏதோ ஒரு விரயம் நடக்க போகுது. அப்போ ஏதாவது ஒரு விரயம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. குடும்ப உறுப்பினருடைய உடல்நிலையில் கவனம் தேவை தேவை தேவை. அதே மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய முயற்சிக்கு பின்னாடி வெற்றி கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லைன்னா இந்த மாதம் வான் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும். மீனத்துக்கு கிடைச்சா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. பர்ஸு கிடைக்கிறது, பெல்ட்டு வாங்குறது, இதெல்லாம் மீனம் பண்ணினா 6ஆம் இடம் தான் வயதை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். போய் 3ஆம் வீட்டு அதிபதி போய் 6ல் உட்காந்து காலபுருஷனுக்கு கண்டிப்பாக பெல்ட்டு வாங்குவீங்க. வாங்கினீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல்ட் வாங்குறது, மணி பர்ஸ் வாங்குறது, இதெல்லாம் ஆண்கள் பண்ணுவீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்து மீனராசிக்காரர்கள் ஏதாவது உங்கள் முக பொழிவு சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்குறது, ஃபேஷியல் கிட்டு வாங்குறது, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக நிகழும். மீனத்தில் யார் இருந்தாலும் இந்த தடவை யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பீங்க, இல்லை வச்சு கொடுப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதம் நிகழ்வதற்கான வாய்ப்பு. மீனத்தில் ஒரு பிளான்டர் தான் இந்த தடவை நடக்கும். இது வரைக்கும் இல்லாமல் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன், இப்போ தான் இந்த கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஏதாவது நிறைய கேஷுவல் வேர்ஸ் இந்த தடவை வாங்குவீங்க. திடீர்னு வீட்டுக்கு டவல் வாங்குறது, துண்டு வாங்குறது, இதெல்லாம் சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். இதுக்கான அமைப்பு ஏன்னா டைரெக்டாக உட்காந்து சுக்கிரனுக்கு பார்வை கொடுக்குறாரு சனி. அப்போ ஏதாவது ஆஃபரில் ஏதாவது கிடைக்குமா, இல்லை செகண்ட்ஸில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து நீங்கள் இதை வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை மீனத்துக்கு கொண்டு செகண்ட்ஸ் ஐட்டம்லாம் வாங்கி அதை வீட்டில் போட்டு அது அநேகமாக அது வீட்டு ஃபர்னிச்சராக இருக்கலாம், இல்லை 2 தடவை நீங்கள் மாற்றி அமேசான்காரனை அலைய விடுறதா இருக்கலாம். எல்லா வேலையும் நடக்கும். எப்படியோ
அமேசான்காரனையோ ஃப்ளிப்கார்ட்காரனையோ வாழ வச்சே தீரணுன்ற வெற்றி கொடி கட்டி இருப்பீங்க இந்த மாதம். அதன் மூலமாக செலவுகள் எட்டி பார்க்கும். ஓகே. நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வாழ்வில் மீதான ஒரு மகத்துவம் புரியும். ரொம்ப கிளாரிட்டியாக சில விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. இதுதான் தேவை. சுயம் இயங்கும் போது இதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். 4ஆம் வீட்டு அதிபதியும் இப்போ 5ஆம் இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்றது எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். என்ன நினைக்கிறீங்களோ நினச்சபடியும் நடக்கும். இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். இந்த மாதம் ஒரு 10 ரூபா சேரணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். இந்த மாதம் பிள்ளை கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். குலதெய்வம் கோயில் போகணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மாதம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை முதல் 18 நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் பி பாசிட்டிவ். எல்லாமே நல்லா இருக்குது. இதை பற்றி நெகட்டிவான ஒன்றுமே இல்லை. பல்லு, தாடை, கண்ணு கவனம். ஷோல்ட்ரு, முதுகு தண்டுவடம் கவனம். இதெல்லாம் சனியும் செவ்வாயுடைய காரகத்துவம். சில பேருக்கு எலும்பு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்பு. முட்டு வலி மீனராசிக்காரருக்கு கொஞ்சம் 50 வயசு தாண்டின பெண்களுக்கு முட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள். அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்து பிசிஓடி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா டேரெக்டாக 7ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்காந்துருக்கும் போது அது கொஞ்சம் சில விஷயத்தை வந்து இண்டிகேட் பண்ணும். அதனால் சில பேருக்கு இந்த பிசிஓடி பிரச்சனை, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, கட்டிகள் பிரச்சனை, கொப்பளங்கள் பிரச்சனை இதெல்லாம் வரும். திடீர்னு உடம்புல அங்கங்கே ஸ்கின் அலர்ஜி ஆகிறது, கொப்பளம் மாறுது. இதெல்லாம் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கக்கூடிய ஏன்னா கேந்திரம் ஏறி இருக்கார் செவ்வாய். 2ஆம் வீட்டு அதிபதி கேந்திரம் ஏறி இருக்கும்போது சுயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கும். இந்த பக்கம் சனி வேற வக்கரமாக இருக்காரு. ரைட்டா தப்பா அப்படின்னு பார்த்தா ரைட்டு தான். ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. விரையும் அதிகரிக்கும். மென்டலி அதை மட்டும் ரெடி. இந்த மாதம் வந்து செலவு தான், வரவுக்கெலாம் வேலையே கிடையாது. ஒருவேளை உங்கள் ஜன்ன காலச்சாதான் நல்லா இருந்துச்சுன்னா நான் வேறு எதுக்கு சொல்லி, கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக வரவு வரும். ஆனாலும் அது வேறு ஏதாவது ஒரு விரயத்தில் கொண்டு போய் விட்டுடும். அதனால் இந்த தடவை பண்ணுற விரயம் சுப விரயமாக பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. இல்லை தேவையில்ல மருத்துவ விரயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். சனியை வக்கரமானால அப்புறம் பார்த்துக்கலாம். லேசினஸ் கொஞ்சம் அதிகமாகும். பிள்ளைங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகும். கடுப்பாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே. நிறையா வந்து போட்டி போடக்கூடிய அமைப்பு உருவாகும். நிறைய படிக்க வேண்டியிருக்கும். திடீர்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக பிள்ளைங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அம்மாக்களுக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடி வாங்குற சலதானே வந்து சாமி அம்மாரும். பிள்ளைங்களை இப்போ பிடிக்காட்டி எப்படி? அதனால் கொஞ்சம் பிள்ளைங்களை பிடிச்சி சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க மீனராசிக்காரர்கள், அம்மாக்களும் பெற்றோர்களும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாமல் நம்மளுக்குள்ளே ஏதாவது ஒரு தாட்டு வந்து போயிடும். அதனால் மீனராசிக்கார பிள்ளைகள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு வந்து பேங்கிங் செக்டரோட கனெக்ட் ஆகுது. புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, புது வீட்டுக்கு கையெழுத்து போடுறது, புதுசாக லோன் வாங்குறது, இதெல்லாம் இந்த தடவை மீனத்துக்கு நடக்கும். 5ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே பூர்வ புண்ணியத்தை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும். பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து கொடுக்கும். நீங்கள் என்ன கருமிக்களை வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த கருமிக்கலான ரிசல்ட்டை இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதன் மூலமாக குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், வேலை பாக்கியம் எல்லாம் இந்த தடவை கிடைக்கும் போது இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் அதீத அக்கறை தேவை. முதுகு தண்டுவடம், ஷோல்ட்ரு, பல்லு, கண் இது 4மே கவனமாக பார்த்துக்கணும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்க வேண்டிய காலகட்டம், இளநீர் குடிக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா சுக்கிரனை டைரெக்டாக பார்க்குறான்ற போது வீட்டில் தேவையில்லாமல் மீனராசிக்கார அண்ணன்மார்களே கொஞ்சம் வெள்ளை குடிக்க வேலை தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அன்னெசரி வந்து வீட்டில் திட்டலாம் வாங்குறதுக்கான நேரமாக இருக்குது. நம்ம பண்ணாத தப்புக்கு ஏற்கனவே அப்படி தான் இருக்கீங்கன்னா இப்பயும் அப்படி தான். நான் பேசாமல் சிவனையாக தான் உட்காந்துருந்தேன், என்னையே எதுக்கு ப்ளைம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீட்டில் தேவையில்லை ஒரு ஊழல் வந்துட்டு போகலாம். ஜஸ்ட் லைக் தட். சும்மா அது அப்படி இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அது இந்த ஒரு மாதம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி போய் 4ஆம் இடத்துல நம்ம நினைக்கிறத பேசிட்டோன்னா பிரச்சனை. மீனராசிக்காரன் நினைக்கிறத பேசாத வரைக்கும் தான் நல்லவன்ற பட்டம். பேசிட்டா அதை மாதிரியான எரிமலை எப்படி வெடிக்கும்ன்ற மாதிரி இருக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம். வீட்டில் கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது இந்த வயது ஒத்தவர்களுக்கு நல்லது. ஓகே. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லவே எல்லாம் வரக்கூடிய, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, புதிய புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய, பிரபஞ்ச ஆற்றலை அப்படியே உள்வாங்கி கொண்டு உங்களுடைய நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. என்ன பார்ப்பீங்க இந்த தடவை? நிறையா வந்து பார்ப்பீங்கன்றது நிறைய பைரவருக்கு ஃபீட் பண்ணுவீங்க. நிறைய நாய்களுக்கு உணவளிப்பீர்கள். நீங்கள் சும்மா போனால் கூட ஏதாவது ஒரு நாய் உங்களுடைய பின்னாடி ட்ராவல் ஆகிட்டே வரும் தடவை. இதெல்லாம் ஒரு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. நான் சொன்ன மாதிரி அந்த சனி வக்கரமான காவல் தெய்வங்களுடைய கனெக்டிவிட்டி, காவல் தெய்வங்கள் எல்லாம் இந்த நாய்களோட கனெக்ட் ஆகும். நிறைய பைரவருடைய பிளெஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க.
ஏதாவது சித்தர் கோவிலுக்கு போகணும், சித்த மார்க்கத்தில் பயணம் பண்ணணுன்ற மாதிரி எண்ணங்கள் இந்த தடவை வந்துட்டு போகும். ஏதாவது ஹில்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஹில்ஸை பார்ப்பீங்க. அப்போ இந்த தடவை மலை சார்ந்த இடங்கள் கண்ணில் படும், மலையாக தெரியும். புல்வெளி மலை மேலே இருக்கக்கூடிய சிவன், மலை மேலே இருக்கக்கூடிய கோவில், சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு, நாயோட கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த தடவை இருக்குது. இதெல்லாம் இந்த தடவை கண்ணில் பட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். திடீர்னு ஏதாவது ஜீவசமாதிக்கு போயிட்டு வந்து அங்கே போயிட்டு வந்து மனநிறைவு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் ஏற்கனவே உத்ராட்சம் கிடைக்கணும் எல்லாரும் ஆமாம், நீங்கள் இந்த தடவை நிறைய மகன்களுடைய தரிசனம் கிடைக்கும். திடீர்னு ஜீவசமாதி போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த எனர்ஜி நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு வருவீங்க. அல்டிமேட்டாக உங்களுடைய 5ஆம் பாவம் இயங்க போகுது, பூர்வ புண்ணியம் வழுக்க போகுது. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு.